வணக்கம் என் நாரிய நட்புகளே, சகோதர சகோதரிகளே, என் அருமை மாப்பிள்ளைகளே. இன்று ஏப்ரல் 1 உலக முட்டாள்கள் தினம். ஏமாப்பிள்ள உன்னை செப்பரேட்டாக தனியாக வேறு ஏப்ரல் ஃபுல் உன்னைய பண்ணணுமா? ஏன்னா 24x7 365 நாளும் நீ தானடா உலக பிளடி முட்டாளாக இருக்க. ஏன்னா முட்டா பயலே நேற்று கூட பார்த்தா உட்காந்துக்கிட்டு நைட்டு ரூமை கண்டுபிடிக்கிறான்னா எம்எம்லாச்சு. அப்புறம் ஜிவியில் தான் தங்கியிருக்காங்க. ஏற்கனவே எங்கே உங்களை ஏமாத்துறதுக்கு ஒன்றுமே வேணாம். 240 ரூபாய்க்கு 2 120 ரூபா சீட்டு போதும். டைல்ஸ் மாதிரியே ஒட்டி விட்டு இதே டைல்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி அதை வச்சு நீங்கள் பண்ணீங்க பாருங்கள். ஒரு கூத்து ஃபோன் போடுங்க, அங்கே அடிங்க, அவங்களுக்கு அதை என்ன கொடுக்குறது ரிவ்யூ கொடுங்க, அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்லி உலக முட்டாள்கள்லேயும் 1ஆம் நம்பர் முட்டாளாக நீங்கள் தாண்டா நேற்று மாறினீங்க. எனக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி. ஏன்னா உங்களை ஏமாத்துறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்காம வழி தெரியாமல் இருந்தேன். என் தானி தலைவி தங்க தலைவி நேற்று பண்ணின வேலை சூப்பர் வேலை. இனிமேல் இந்த ட்ரிக்கை நாங்கள் எங்கேயுமே ஃபாலோ பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராகிட்டோம். நெக்ஸ்ட்டு அடுத்த பிளானை சொல்லிடுவோம். கிளம்புறோம். நாங்கள் கிளம்பி இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை அமிர்தம்மாவுக்கு போய் கண் ஆப்ரேஷன் பண்ணணும். ஏன்னா அந்த அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ண சொல்லி 20,000 ரூபா ஒரு நட்பு எங்களுக்காக டொனேட் பண்ணியிருக்காங்க. டொனேட்டுங்கிறத விட திரள்நிதி அப்படி தான் சொல்லணும், கொடுத்துருக்காங்க. அதனால் போய் எங்களுடைய சந்தோஷங்கள், எங்களுடைய இது லாப நட்டம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் எங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கணும்னு நினச்சிங்க, நாங்கள் அதிலிருந்து உங்களுக்கு அல்வாவை கொடுத்தோம். ஆனால் மன உளைச்சலை கொடுத்தீங்க, அது இல்லைன்னு சொல்லக்கூடாது. வாழ்க்கைனா ஒரு சவால் இருக்கத்தானே வேணும். நீங்கள் எங்களை துரத்துறதும் பதிலுக்கு நாங்கள் உங்களை ஃபூலாக்குறதும் இதெல்லாம் இயற்கை தான். நீங்கள் எனக்கு முந்தா நாள் செஞ்சதை நேற்று உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டோம். பழிக்கு பழி வாங்கியாச்சு. அதனால் அதுக்கு அது நேர் சரியாக போச்சு. அடுத்த டூர் கொடைக்கானல் போகிறோம். நாளைக்கு போய் இன்றைக்கி போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, ஏன்னா மாமனுக்கு உடம்பெல்லாம் ஒரே டயர்டாக இருக்குது. அதனால் அது போக இன்னும் 2 நாள் இருக்கலான்னு பார்த்தோம். காரணம் இருக்க முடியாததுக்கு உண்டான காரணம் என்னங்கிறத நீங்கள் சொல்ல வேணாம், நானே சொல்லிடுறேன். உங்கள் இவங்களுக்கு அந்த 3 நாட்கள் ஆயிடுச்சு. அதனால் இன்னையிலேருந்து எதுவும் மட க்ளோஸ், வெளில இனிமேல் வடியாது. அதனால் ஷோ நாங்கள் ஊருக்கு இது பண்ணுறோம், பேக்கப் பண்ணுறோம். ஏப்பா உன் வாயாலே சொல்லிடு. அப்புறம் அதுக்கு வேற என்னைய அதுக்கும் சொல்லுவாயப்பா, ரூமை காலி பண்ண சொல்லிட்டாங்க, அதனால தான் இவங்க ஓடுறாங்கன்றுவாங்க. எல்லாம் எதை காமிச்ச அப்படி சொல்லு. நீ பாட்டுக்கு மொட்டையா நேற்று நைட்டு தான் காட்டினோன்னு அவங்க வேற நீ பொழந்து காட்டிட்டேன்னு சொல்லிட போகிறாங்க. இங்கே வா, உங்கள் தானி தெளிவியை பார்த்துங்க வாங்க. ஆமாம் வாமா. கிளம்பிட்டாங்க. ஆமாம் ரெடி ஆகிட்டாங்க. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் நல்லா இருக்கா? இது நல்லா இருக்குப்பா. குஷி படத்துல அந்த ஒரு அம்மா வருமே, ஒன்று மலர்ந்திட நினைக்கும் ஜோதிகா இல்ல, கரீனா சில்பா செட்டி மாதிரியே இருக்குடா. இது சில்பா செட்டியா பேசுது பாரு. எல்லாம் தெரியுதா? இருக்கட்டும் பரவாயில்ல. இனி தெரிஞ்சா என்ன தெரியலன்னா என்ன? என்னது செயினா கேட்பாங்க. செயின் எதுக்கு கேக்குறாங்க? சவால் விட்டல, சவால்ல தான் நம்ம தோக்கவே இல்லையே, அப்புறம் எதுக்கு செயின்? சரி நீயே பேசு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருக்குப்பா. இதான் வீடியோ எடுக்கிறதுக்கு ஆண்டிவே போகிற வழியில் எடுத்துக்கிட்டே போகிறதுக்கு நல்லா இருக்கும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எங்களுடைய சந்தோஷங்கள் அது எப்பயும் தொடரும். இங்கே இல்லைன்னா அடுத்து ஒரு பிளான் வச்சுருக்கோம். இங்கே இல்லைன்னு இல்லை, இங்கே எல்லாம் முடிஞ்சிச்சு. ஒரு நாள் மன உளைச்சல், ஒரு நாள் மன சந்தோஷம், ரெண்டுமே கிடச்சிச்சு. ரொம்ப சந்தோஷம். எங்களுக்காக ரூம் போட்டு கொடுத்து எங்களுக்காக செலவு பண்ண. எப்பா அந்த நீ சொல்லுவிய சகோதரி, உன் பாணியில் சொல்லிடு. பாப்பா இங்கே வா. அடியெல்லாம் சொல்லக்கூடாது, அவங்கலாம் ரிச்சான. இருந்தாலும் எனக்கு என் தங்கச்சி தானே. தேங்க்யூ, ஐ லவ் யூ ஸோ மச். இன்னும் 2 நாள் இருக்கிறோன்னு ஒரே ஆசை. ஆனால் இங்கே சுற்றி பார்க்க ஒன்றுமே இல்லை. அதை விட நேற்று நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டது ஃபுட்டுக்கு. சத்தியமாக சொல்கிறேன், நீ எவ்வளோ பில்லு போட்டிருக்காங்கன்னு தெரியல. பில்லு எடுத்து நான் ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். உண்மையாலுமே சொல்கிறேன், இப்படி ஒரு சாப்பாடை நான் உலகத்தில் சாப்பிட்டதே இல்லைடா. நேற்று முதல்ல கோவை கார்த்து என்னங்கிட்ட, அண்ணே சோறு இருந்தால் எனக்கு போடுனேன்னு கேட்டேன். இத்தனை வருஷத்துக்கு எனக்கா இப்படி நீ கேட்ட நேரம் வருஷத்துக்கா ஏற்கனவே அவனா போட்டு விடுவாரு. நானா கேட்டது இல்ல, நானா கேட்டேன். அண்ணனே ஒரு வெள்ளை சாப்பாடு ஒரு ரசம் வேணும்னு சொல்லி இங்கேருந்து சேலம் வரைக்கும் ஃபோன் பண்ணேன்டா. காசு கூட தரோம், சேலத்துல கொண்டு கூட கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னா சாப்பாடே இல்லை, சாப்பிடவே இல்லை. நாங்கள் 2 பேரும். ஒரு வெள்ளச்சோறு கிடைக்காத ஊர் ஒரு ஊரா? ஐயோ சுத்த வேஸ்ட்டுடா. ஒரு மீல்ஸ் கிடைக்கலங்க. ஆமா, அதனால இப்ப அக்கா வேற
ஒரு 2-3 நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீ, அதனால் வீட்டில் போயிட்டு அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணி பார்த்து விட்டு அடுத்து எங்கேயாவது வந்து ட்ரிப் மாதிரி போகலாம். ஆப்ரேஷன் பண்ணதுக்கும் அவங்க தான் கொடுத்தாங்கன்னு சொல்லிடு. ஆமாம், ஆப்ரேஷன் பண்ணதுக்கும் என் தங்கச்சி தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கா. யார் என்ன அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். உண்மையாலுமே இது ஒரு விதமான ஜாலி தான். என்ன நடந்தாலும் இல்லை, என்ன நடந்தாலும் எங்கள் முகத்தில் ஒரு என்ன சொல்கிறாங்க, வாட்டம் தெரியுதா பத்தியாடா? ஏன்னா எதுக்கு வாட்டம் வரணும் நம்மளுக்கு? எதையுமே நாங்கள் கேஷுவலாக ஜாலியாக எடுத்துக்கிட்டு அழகாக நாங்கள் கொண்டு எங்களுக்கு ஆக்சுவலாக இதுதான் பிடிக்கும். நீங்கள் விரட்ட, நாங்கள் ஓட, அப்புறம் நாங்கள் போய் ஒரு இடத்துல இருக்க, கண்ணாமூச்சி ரேரு எல்லாத்தையும் அள்ளி வைக்கிறோம். யாரு? ஆமா, அதனால வந்து பேசுப்பா, கழுத்து வலிக்குதாப்பா. அதனால தேங்காய் பாட்டில் மாத்திரம் விட மாட்டேங்கிறான் மாமான்ருவாங்க. எங்கே போனாலும் பாட்டிலோடையே திரியிறான். சரக்கு பாட்டில் கொண்டு போகிறானோ இல்லையோ, சைடிஷ்டாக இந்த தேங்காய் பாட்டில் மாத்திரம் தூக்கிடுறான்டா பெருசா அப்படின்ட்டுருவாங்க. சரி, அதனால் வந்து அம்மானா அவங்க அம்மாவுக்கு போய் இன்னைக்கு எங்கவா கண்ணாடி போட்டிருக்க, செம்மையா இருக்கே, மியா காளிப்பா மாதிரி இருக்க, எங்கவா வாப்பா, அப்படித்தான்டா இருக்க, இங்க வர்ற, அடாடாடாடா, அங்க பாருங்க கண்ணாடிய போட்டு அந்த அழகு தேவதை. இது வந்து இதுடா பவர் கண்ணாடிடா. தூரமா பாக்குறது எனக்கு பக்க பார்வை தெரியும், தூரமா தெரிய மாட்டேங்குது, கண்ணை அவுச்சு வச்சு. ஆமா, அதனால வந்து வாசனை வைக்கிறா. நீங்க எங்க அம்மாவுக்கு செக்அப் பண்ண போனோம்ல, அப்ப எனக்கு பண்ணி வாங்கிட்டு வந்த கண்ணாடிடா. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு, மியா காளிப்பா மாதிரி இருக்கு. சரி, ரைட், ஓகே, நாங்கள் கிளம்புறோம். போய் அவங்க அம்மாவுக்கு ஆப்ரேஷனுக்கு உண்டான வேலைகளை பார்த்துட்டு லேசர் ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை போய், எப்போ ஞாயிற்றுக்கிழமை கொண்டு போய் விட்டுடலாம்ல இழுப்பூருக்கு. ஞாயிற்றுக்கிழமை போய் இழுப்பூரில் விட்டுட்டு திருப்பி வந்து கொடைக்கானல் போகிறோம். சரியா? ஏன்னா எங்களுக்கு வந்து அடுத்தடுத்து டூர் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. பல என்னுடைய சகோதரிகள் நிறைய ரீச் ஆகிருக்கு. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு குண்டாச்சட்டிலே குதிரை ஓட்டுறது, குடும்ப சண்டையவே பேசுகிறது, இதிலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகி இப்படி ஏதாவது குளிர் பிரதேசம், ஏதாவது ஹில்ஸ் பகுதிகளுக்கு போய் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டு உங்களை மகிழ்விக்கிறது தான் எங்கள் வேலை. ஆக்சுவலாக இதில் வந்து எங்களுக்கு வந்து எதுவும் சந்தோஷம் இல்லைன்னா நாங்கள் சொல்ல மாட்டோம். 2 in 1 எங்களுக்கு இதில் மகிழ்ச்சி தான். அதே நேரம் உங்களுக்கும் போய் இந்த மாதிரி சுற்றி வீடியோக்கள் விழாக்கு எடுத்து போடும் பொழுது ஒரு சந்தோஷம். அதுதான் பெரிய ஹைலைட்டு. இதில் வந்து உள்ளதுலேயே எல்லாரும் என் சகோதரிகளும் மாப்பிள்ளைகளும், மாமா நீங்கள் எங்கே வேணாலும் போங்க. இப்போ நிறையா பேர் எங்களுக்கு வந்து அன்புக்காக வந்திருக்காங்க. இல்லை, இதை விட நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நேற்று ஒரு பையன் இருந்தான், சரியா, கொஞ்சம் டிக்கியை கொஞ்சம் ஒதுக்க வச்சுக்கிட்டேன். நேற்று ஒரு தம்பி ஃபோன் பண்ணிட்டு, யோ மாமா சரகடிக்க காசு வேணுமான்னு சொல்லி கேட்டான். இல்லடா மாப்பிள்ள இப்போ போடுறான்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவன் ஏதோ ஒரு கடை பேப்பர் என்ன வேலை பார்க்குறான்னு கேட்டேன். ஆமா, பழைய இரும்பு வியாபாரம், பேப்பரு இதெல்லாம் வந்து இதை பண்ணி பெங்களூர்ல இருக்கான். அதனால மாப்பிள்ள சக்திவேல், டே மாப்பிள்ள விடுறா, எத்தனையோ பேர் இருக்காங்க கொடுப்பாங்கடா அப்படின்னு. யோ மாமா, நான் உனக்கு அன்பா பாசமா தரேன், நீ என்ன வேணாங்கிற, என் தொழிலை பார்த்தா இப்போ வேணாங்கிறியா, ஏன் அப்போ அந்த பழைய இரும்பெல்லாம் வச்சா நீ காசு வாங்க மாட்டியா அப்படின்னா, சரிடா மாப்பிள்ள போடுறான்னா அந்த பையன் கூட எங்களுக்கு 1000 ரூபா போட்டு நீ சந்தோஷமா இருப்பாமா, நீ ஜாலியா இருந்தாதான். அது எதனால வந்துச்சுன்னா அதையும் நான் சொல்லிடுறேன். அவன் பேர் வந்து தர்மபுரி சக்திவேல். அப்போ நான் என்ன சொன்னேன், மாப்பிள்ள நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது தான் உன்னைய பார்க்கல, போகும்போது உன்னை பார்த்துட்டு போகிறோம்டா, தர்மபுரி தானடா நீ அப்படின்னு ஒன்று. இல்லை மாமா, ஊர் தர்மபுரி, ஆனால் நான் இருக்கிறது பெங்களூரில். சரி, என்னடா அங்கே என்னடா ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறியா, என்னடா வேலை ஆக்குறேங்கிறேன். இல்லை மாமா, பழைய இரும்பு அப்புறம் வந்து பேப்பரு இதெல்லாம் வந்து வாங்கி சேல்ஸ் பண்ணுறேன் மாமா அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ எனக்கே உருதாகி போச்சு, மாப்பிள்ள நீ ஏன் வந்து கஷ்டப்படுறேங்கிற, நீ வந்து எங்களுக்காக இவ்வளோ தூரம் எங்களை அப்பப்போ 1000-2000 போடுவான். மாமா சரக்கு அடிச்சுக்க, மாமா ஏதாவது இருந்தால் வாங்கிட்டு போய் கொடு, சூர்யாக்காவுக்கு ஏதாவது கொடு, நீ ஏதாவது வாங்கிக்க மாமா, உன் பேரனுக்கு ஏதாவது வாங்கிட்டு போன்னு சொல்லி கொடுப்பான். அப்போ அவனுடைய இது எவ்வளவு இதாக இருந்தாலும் எங்களுக்காக எங்கள் சந்தோஷத்துக்காக அவன் அப்பப்போ காசு கொடுத்தானா வேணாண்டே. நேற்று இருந்தாலும் மாமா அப்படி என்னை பிரித்து பார்க்குறியா, நான் நல்லா தாயா இருக்கேன், நீ வாங்கிக்கையா அப்படின்னு சொல்லி எனக்கு போட்டான். கரெக்டா? அதனால அந்த அளவுக்கு வந்து, ஏன்னா இவர் சந்தோஷமா நான் சந்தோஷமா இருந்து அதை பார்த்து இவர் சந்தோஷமாகி இவர் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து தான் அவங்க மாப்பிள்ளையும் தங்கச்சியிலும் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஓசியில் வாழ்றதே ஒரு சுகந்தாட்டா. அடுத்து கொடைக்கானல் போக சொல்லி காசு, ஓசின்னு சொல்லாத, அன்பளிப்பு, அன்பு நம்ம மேல உள்ள அன்புல மாமாவையும் அக்காவையும் என் தங்கச்சி இருக்காளே, அவன் நினைச்சா நான் வெளிநாட்டுக்கு ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் போட கூட வர வச்சிருவான் அண்ணனை. ஆனா அண்ணனுக்கு தான் பாஸ்போர்ட் இல்லாம போச்சு, அடுத்து அப்ளை பண்ண போறோம். சரியா? இனிமே தமிழ்நாட்டில் சுத்துறதா நாங்கள் ஐடியா இல்லடா, வெளிநாடா போய் சுத்த போறோம். இல்லை, லாஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா கொடைக்கானல் பிளான், கொடைக்கானலை முடிச்சுட்டு அடுத்து கோவா பிளான். கண்டிப்பாக கோவாக்கு வந்து நாங்கள் போகிறோம். ஏன்னா பப்புவை பார்த்துக்கிறதுக்கும் அமிர்தமா வந்துருச்சு. கண்ணு ஆப்ரேஷன் பண்ணிட்டா கண்ணு நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம பாட்டுக்கு பிள்ளைகளை இப்போ எப்படி 2 நாள் இருந்தா பப்பு திலீப்பா அம்மா இருக்காங்கல்ல, இதே மாதிரி அந்த அம்மாவுக்கு ஒரு உதவி பண்ணுன்னு வைவேன். அடுத்தடுத்து நீ கூப்பிடும் போதெல்லாம் வந்து வீட்டை பார்த்துக்கிறோம். நம்ம பாட்டு கிளம்பி ஒரு ரவுண்டு கார்லயே கோவா போறோம். என்னைய வச்சே வீடியோ முடிச்சிடலாம் பாப்பாடா, இவன் எப்படிப்பட்டவன்? அப்படி கிடையாது, நீங்க சொல்ல வர்ற. சரி, ரைட்டு, ஓகே.
ஏன்னா எங்களுக்கு தேவை என்ன, மக்களுடைய சந்தோஷம். நாங்கள் சந்தோஷமாக இருந்தால் அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதனால் ஒரு ரவுண்ட் அடிக்கிறோம். இதில் இடையில வந்து ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள், மனசு கொஞ்சம் வருத்தமான விஷயந்தான் இருந்தாலும் நான் சொல்கிறேன், குடும்பம் அப்படிங்கிற ஒரு அந்த இதை வந்து நான் வந்து விட்டு ரொம்ப விலகி போகிற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலிங் வருது. ஏன்னா என் பேரே இருக்கான், என் மகனுக்கு வந்து அடுத்து ஒரு கல்யாணம் வைக்கணும், அவனுக்கு ஒரு கடகண்ணியை வச்சு கொடுக்கணும், எல்லா கவலையும் என் மனசுக்குள்ளே இருக்கத்தான் செய்யுது, இல்லாமல் கிடையாது. என்னதான் நான் வந்து இப்படி வந்து வெளியில் ஊராக சுற்றிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடித்தாலும் என் உள்ளுக்குள்ளேயும் வந்து எனக்குள்ளே வந்து என் குடும்பத்தை பார்க்கணும். அங்கிட்டு வந்து சுமியோட நிலமை சரி, அது வந்து ஏதோ நான் கூட இருந்திருந்தால் நேரம் இந்த சுகைலுங்கிற பேரோ இல்லை வந்து இந்த புச்சுக்குட்டி இந்த மாதிரிலாம் வந்துக்கிட்டு வீடியோக்களை வந்து பேசிக்கிட்டு மக்களுடைய வெறுப்பை சம்பாரிச்சுக்கிட்டு இப்படி வாழ வேண்டிய அவசியம் அவங்களுக்கு கிடையாது. நாங்கள் 2 பேரும் எத்தனையோ வீடியோக்கள் ஜோடியாக போட்டிருக்கோம், உங்களுக்கே தெரியும். இந்நேரம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற சுமிக்கு வந்து கண் கலங்குங்கிறதும் எனக்கு புரியுது. ஏன்னா அதனால தான் நாங்கள் இப்போ வரைக்கும் 2 பேரும் ஜோடியாக சேர்ந்து ஷார்ட்ஸோ ரீல்ஸோ போடலை. காரணம் அதை பார்த்து வந்து சுமிக்கு மனசு நொந்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காகவும், ரெண்டாவது எனக்கு அந்த ஃபீலிங் உள்ளே இருக்குது. எல்லோரும் நினைப்பீங்க, என்னடா இப்படி வந்து கும்மாளம் போட்டுக்கிட்டு இப்படி ஊராக இருந்தாலும் சுற்றிக்கிட்டு இருக்கானே, குடும்பத்தை பற்றி கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க மாட்டானா அப்படின்னு சொல்லி உங்களுடைய அந்த ஒரு மனவேதனை, நீங்கள் மனவேதனைப்படுறத விட அண்ணே வந்து இப்படி விட்டுட்டாரே குடும்பத்தை பார்க்காம அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக வந்து நான் என் குடும்பத்தை மனசில் வந்து நினச்சிக்கிட்டு தான் இருக்கேன். ரெண்டாவது அவங்களுக்குன்னு சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணணும். இதே மாதிரி என் குடும்பத்தையும் கூட்டிகிட்டு டூர் போகணும், ஒரு 4 இடத்துக்கு சுற்றி பார்க்கணுங்கிற ஆசையும் ஆர்வமும் என் பேர பிள்ளைகளோட என் மைங்களோட என் பெரிய பையன் சின்ன பையன் நான் எல்லாம் சேர்ந்து அப்படியே இதே மாதிரி ஒரு டூர் போடணும் அப்படின்னு சொல்லி எனக்கும் ஆசை இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து சுமியோட ஒத்துழைப்பு எனக்கு முழுசாக வேணும். ஏன்னா சுமி போகிற ட்ராக்கு வந்து இப்போ வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கு. அது வந்து மக்கள்கிட்ட வந்து வெறுப்பையும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஏதாவது முந்திலாம் இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டு அது இதுன்னு போட்டால், கம்யூனிட்டி போஸ்ட்டு போடுறதே வேணான்ட்டேன் நான். கேட்காம உட்காந்துக்கிட்டு கமாண்ட் பண்ணுறவங்கள பூரா கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து கழுவி ஊற்றி அதனால் கமாண்ட்ரஸை பூரா பகைச்சிக்கிட்டு, ஏன்னா கமாண்ட்ரஸ் இல்லாட்டினா நம்மளுக்கு வந்து அவங்க தான் தெய்வம். இப்போ நேவே எங்களை 2 பேர்த்தையும் நேற்று முந்தானா நைட்டெல்லாம் ஓட விரட்டினாங்க. அதுக்காக நாங்கள் சோர்ந்து போகலை, தோண்டு போகலை, அவங்க மேலே வெறுப்பில் மாற்றவங்கம்மான்லாம் திட்டலை. அவங்களுடைய வேலை என்ன, மாமாவை கலாய்க்கணும், கலாய்ச்சி எங்களை வந்து இப்படி விரட்டி பார்க்குறதுலையும் எங்களை துரத்தி பார்க்குறதுலையும் அதில் அவங்க வந்து ஒரு சந்தோஷப்படுறாங்க. அப்படி தான் நினச்சி அதை வந்து அவங்க வந்து எங்களை நெகட்டிவாக கொண்டு போகணும்னு நினச்சாலும் அதை நாங்கள் பாசிட்டிவாக மாற்றி கொண்டு போகிறது தான் எங்களுக்கு இது. அவங்க இல்லைன்னா நாங்கள் இல்லை. அவன் ஒரு 4 பேர் 4 கமெண்ட்டை போடுவேன், 4 பேர் 4 ஹோட்டல் பேரை போடுவான். பார்க்குற உங்களுக்கும் ஒரு சஸ்பென்ஸு, ஒரு த்ரில்லிங்கு, இதுதாங்க வாழ்க்கை. சும்மா சப்புன்னு வந்து உட்காந்தோமா வீடியோ போட்டோமா விழாக்கு எடுத்து போட்டோமான்னு போகக்கூடாது. தங்குற ஹோட்டலை அவங்க சர்ச்சு பண்ணணும், தேடி கண்டுபிடிச்சு மெயிலுக்கு மேலே மெயில் அனுப்பணும், எங்களை வெளியே துரத்தணும், நாங்கள் அடுத்த ஹோட்டலுக்கு போகணும். அதை பார்த்து எங்கள் நலம் விரும்பிகள் மாமா உங்களையா ஓட விட்றாங்க, நாங்கள் இருக்கோம் மாமா உங்களுக்கு சொல்லி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு அடுத்தடுத்து என்ன இவங்க வந்து ஒன்று செய்கிறாங்க எங்களுக்கு தப்பை, ஆனால் அதுவே அந்த பண்ணுற நெகட்டிவு எங்களுக்கு பாசிட்டிவாக மாறிடுது. அப்போ தான் எங்களுடைய உண்மையான நலம் விரும்பிகள் யார், எங்களுக்காக இருக்கிற வெல்விசர் அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத எங்களுக்கால தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கே தெரியும், எங்களுக்கு ஒரு சகோதரி எவ்வளவோ உதவிகள் செஞ்சாங்க. என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைக்கு, எனக்கு, என் பேரனுக்கு, என் சூர்யாவுக்கு, இவங்களுக்கு என்ன வேணுங்கிறது கேட்டதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோ பெரிய நல்ல உள்ளத்தை ஏதோ இந்த கமெண்ட் போடுறவங்க பிரிச்சுட்டாங்க. அது எங்களுக்கு ஒரு பாடம். காரணம் இதனால் நம்ம கற்றுக்கிட வேண்டிய, அதாவதுங்க ஒரு சில துன்பங்களோ ஒரு சில பிரச்சனைகளோ வரும்போது அதிலேருந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு பாடத்தை கற்றுக்கிறணும். இப்படி பண்ணுனா இந்த இது நடக்குது. அப்போ நமக்கு நல்லது செய்கிறவங்கள நமக்குள்ளேயே தக்க வச்சுக்கணும். அவங்களும் நிறையா தடவை சொன்னாங்க, நாங்கள் உதவி செய்கிறதா அண்ணா நீங்கள் வெளியே சொல்லாதீங்க, சொன்னால் எங்களுக்கு தாங்க பிரச்சனை, கழுவி ஊற்றுவாங்க சொல்லி அவங்களும் சலிச்சு போயிட்டாங்க. ஆனால் நான் தான் சும்மா இருக்காமல் எல்லாத்தையும் பப்ளிக் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு அந்த அம்மா அதை பண்ணாங்க, என் தங்கச்சி இது பண்ணுச்சு, என் தோழி இது பண்ணாங்கன்னு சொல்லி அவங்கள வந்து நான் தான் பகையாளி ஆக்கிக்கிட்டேன். அவங்க மேலே வந்து எந்த ஒரு தப்பும் கிடையாது, அவங்களெல்லாம் குற்றம் சொல்லவே கூடாது. ஏன்னா அவங்க நம்மளுக்கு மறைமுகமாகவும் எங்களுடைய நலத்திலேயே அக்கறையோடு தான் நடந்தாங்க. ஆனால் அதை யூஸ் பண்ணிக்கிறது எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஆனால் அதுக்காக அது எப்பயுமே அப்படி நடக்கும்னு நினைக்காதீங்க. எங்களை பகைச்சிக்கிட்டு போனவங்களும் திருப்பி எங்களோட பாசத்தோடு வருவாங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அதே மாதிரி ஒரு உறவுடைய கதவுகளை நீங்கள் அடைச்சிங்கன்னா இன்னொரு கதவு திறக்குங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. எல்லாருக்கும் சொல்கிறேன்,
ஏன்னா மாமா எப்பயுமே வந்து ஒரு பேச்சில் ஒரு தெளிவும் நிதானமும் மெச்சூரிட்டும் இருக்கும். அது உங்களுக்கு புரியும். நாங்கள் இதிலேருந்து நிறைய பாடங்கள் தான் கற்றுக்கிட்டோம். எங்களை ஒரு இடத்துல துரத்துறாங்களா, அடுத்து அதிலேருந்து நாங்கள் எப்படி மீளலும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு குடும்பத்தையும் ஒரு குடும்பத்தோடு போனால் எப்படி வந்து அவங்க வந்து பார்க்குறாங்க பார்வை, இன்னொருத்தவங்க கூட போனால் அதை எப்படி அவங்க பார்க்குறாங்க, எல்லா கோணங்களும் நீங்கள் கற்றுக்கிறணும். நாங்கள் கற்றுக்கிட்டோம். அதனால் இனிமேல் எல்லாத்துலேயுமே ஒரு அலர்ட்டாக இருப்போம், அவேர்னஸாக இருப்போம். யாருக்கிட்டையும் எதுலேயுமே இந்த ரூம் போடுறோமா காட்ட மாட்டோம். எங்களுக்கு உதவி செய்கிறாங்களா அவங்க பேரை சொல்ல மாட்டோம். ஆனால் அவங்களுக்காக நாங்கள் இறைவன்கிட்ட நிறைய அந்த கடவுள்கிட்ட, கர்த்தர்கிட்ட, அல்லாஹ்கிட்ட எல்லாருக்கிட்டையும் நாங்கள் வந்து கண்டிப்பான முறையில் பிரார்த்தனை பண்ணிக்கிடுவோம். நாங்கள் வந்து அவங்களும் நல்லா இருக்கணும், அவங்க குடும்பமும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிடுவோம். அதே போல் தான் இந்த அடுத்து சித்திரை திருவிழா வருது, அழகர் ஆத்திரங்கிற ஃபங்க்ஷன். அதுக்கும் இன்னும் நிறைய நீங்கள் வந்து ஏற்கனவே செஞ்சுருக்காங்க சில பேர், இன்னமும் பல பேர் எங்களுக்கு உதவி செஞ்சு அந்த திருவிழாவையும், ஏன்னா இவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் எங்களை வந்து அடிக்கணும், எங்களை உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் எல்லாத்துலேயும் தாண்டி நாங்கள் சில அந்த பட்டனை போடுவாங்க, மாமா வந்து நிறைய வந்து ஆட்டையை போடுறாரு, 50 பேருக்கு பிரியாணி போடுறேன்ட்டு 5 பேருக்கு போட்டார், வெறுண்டப்பாவை காட்டி ஏமாத்தினார். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் அந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் இடம் இல்லை. கொடுக்குற காசை ஒரு நயா பைசா இல்லாமல் கரெக்டாக இறைவன் விஷயத்தில் நான் விளையாட மாட்டேன். கடவுள் விஷயத்துலையும் நான் வந்து எப்பயுமே வந்து யாருக்கு காசை ஏமாற்றி சாப்பிட்ற பழக்கம் எனக்கு கிடையாது. கொடுக்குற காசை கரெக்டாக எல்லாத்துக்கும் செலவு பண்ணி அதையும் வீடியோவாக எடுத்து போட்டு, ஏன்னா எங்களுக்கு வேறு பொழுதுபோக்கு இல்லையே. நீங்கள் கொடுக்குறத வச்சு எங்களுக்கு வேறு வேலை வெட்டி கிடையாது. அதை வச்சு சாப்பாடு ஆர்டர் கொடுக்க, லெமன் சாதம், புளியோதரை, பிரியாணி ஏதோ ரெடி பண்ணி போய் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வைக்க, அதில் எல்லாத்துக்கும் வந்து அதை வந்து பகிர்ந்து கொடுக்க, பிஸ்கட் பாக்கெட் வாங்க, வாட்டர் பாட்டில் வாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் அதோடைய புண்ணியம் பூரா உங்களுக்கு சேரும். 90% அதோடைய நன்மைகள் உங்களுக்கு சேரட்டும், 10% எங்களுக்கு சேர்ந்தால் போதும். இப்போ இந்த அம்மாவுக்கு ஆப்ரேஷன், கண்டிப்பாக அந்த பணத்தில் 10 ரூபா, அம்மானா எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அம்மா தான் போயிருச்சேன், அமிர்தம்மாவுக்கு ஆப்ரேஷன், அந்த காசில் ஒரு எல்லா காசும் செலவு பண்ணி அந்த அம்மா கையில் மீதி இருந்தால் கொடுத்து அந்த அம்மாவுக்கு செலவுக்கு கொடுத்து நாங்கள் அனுப்பி நல்லபடியாக பார்த்து அனுப்பிடுவோம். நம்ம இனிமேல் என்னங்க ஒருக்கா தான் பிறந்திருக்கோம், ஒரு தடவை தான் சாக போகிறோம். இருக்கிற நாளில் நல்ல பேரை சம்பாரிச்சிட்டு 4 நல்லவங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு ஆண்டவங்கிட்ட வந்து ஒரு நல்ல சொர்க்கத்தில் இடத்த வாங்குவோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இது போக சுமி உனக்கும் சொல்கிறேன், இனிமேல் தேவையில்லாமல் இந்த கம்யூனிட்டி போஸ்ட் போடுறது, தேவையில்லாமல் நான் வந்து ஸ்டேஷனுக்கு போனேன், அங்கே போனேன், இங்கே போனேங்கிறது இதெல்லாம் நிப்பாட்டு. ஏன்னா நானே உனக்கு எல்லாம் இறங்கி வந்து செய்வேன். இந்த இதை முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு தான் வருவேன். வந்து நம்ம பிள்ளைக்கும் பேரனுக்கும் என்ன வேணுங்கிறத செய்வேன். அடுத்து என் குடும்பத்தோட நலனில் அக்கறை எடுத்து என் மகனுக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணுறதுக்கு உண்டான இதில் வந்து கான்சன்ட்ரேட்டில் இறங்க போகிறேன். அதனால் கவலைப்படாத, கலங்காத, அழுகாத, தைரியமாக இரு, கான்ஃபிடெண்ட்டாக இரு, நல்லதே நடக்கும். ஓகேவா? பாய்.